हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ம், மோக்ஷ சந்நியாச யோகம், அது துறவினுடைய முடிவு. கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து ம், பகவத்கீதையினுடைய மீதி அத்தியாயங்களுடைய ஒரு சுருக்கம், ஒரு சம்மரி மாதிரி இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அதில் வந்து பிரபுபதா கொடுத்த தலைப்பு வந்து துறவின் பக்குவம். ம், வந்து துறவுங்கிறது வந்து அர்ஜுனுடைய கேள்வி. இந்த அத்தியாயம் வந்து முதல் பகுதி வந்து 6 ஸ்லோகங்கள் பார்த்துருந்தோம். அர்ஜுனுடைய கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. அர்ஜுனுடைய கேள்வியோட வந்து என்னென்னா, கிருஷ்ணா, ம், எனக்கு வந்து இது சந்நியாசம் சந்நியாசம் மற்றும் தியாகம் சந்நியாசம் மற்றும் தியாகம் இரண்டுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ண அர்ஜுனுடைய அந்த கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது இந்த அத்தியாயம். அது கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, ஆம், ஜட செயல்களை அடிப்படையாக கொண்ட ஆஸ் கொண்ட செயல்களை துரத்தல், ஜட செயல்களை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் அப்படின்னா அது காமிய கர்மம். காமியானம் கர்மானம் நியாசம் அப்படின்னு அதை வந்து விட்டு கொடுப்பது வந்து சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்றது அர்ஜுனா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, வந்து எல்லா செயல்களின் பலனை துறப்பது தியாகம் என்றும் அறிஞர்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னார். நமக்கு வந்து 5 விதமான கர்மங்கள் பார்த்தோம். என்னென்னா, முதல்ல வந்து நித்திய கர்மம். நித்திய கர்மங்கள் வந்து எப்பொழுதுமே நாம் பண்ண வேண்டிய கர்மங்கள். ஆம், பக்தர்கள் இருந்தால்னா தினசரி நாம ஜெபம் பண்ணுறது, சீக்கிரம் எந்திரிக்கின்றது, அந்த மாதிரி. பிராமணர்கள் இருந்தாருன்னா காயத்ரி மந்திரம், சந்தியாவந்தன் 3 முறை பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவர்கள். அந்த பக்தர்கள் அல்லாதவர்கள் வேறு எல்லாருமே கண்டிப்பாக பண்ண வேண்டியது பஞ்சமகா யஜ்ஞா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தினசரி பண்ணுறது, அந்த ஒரு 5 யஜ்ஞங்கள் பார்த்தோம். அது வந்து நித்திய கர்மங்கள், கண்டிப்பாக வந்து அதை வந்து பண்ண வேண்டியது, தினசரி பண்ண வேண்டியது. அப்புறம் நைமித்திக கர்மம். நைமித்திக கர்மங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆம், வைபவம் இருக்கும்போது பண்ணுறது. அதாவது இப்போ வந்து கர்ப்பதான சம்ஸ்கார, வளைகாப்பு, அப்புறம் சீமந்தம் பண்ணுறது, அப்புறம் அந்த பிள்ளைகள் பிறந்த பேர் வைக்கிறது, அன்னப்பிரஸ்தம் பண்ணுறது, முடியிறக்கும் அந்த செரிமனி, இந்த மாதிரி பண்ணுறது வந்து நைமித்திக கர்மம். காமிய கர்மங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஆசையுடன் பண்ணுறது. எனக்கு வந்து என்னுடைய வியாபாரம் வந்து நல்ல அஹ், பெருசாகணும், இல்லாட்டி நான் வந்து சொர்க்கலோகம் போகணும், எனக்கு வந்து ஒரு அழகான மனைவி கிடைக்கணும், இல்லாட்டி கணவன் கிடைக்கணும், இல்லாட்டி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் பிராயச்சித்த கர்மங்கிறது வந்து நம்ம பண்ண பாவத்துக்கு வந்து ஹம், பிராயச்சித்தம் தேடுறது. நிச்சயித்த கர்மங்கிறது வந்து நம்ம வந்து அந்த தவறான விஷயங்கள், சாஸ்திரங்கள் சொன்னதை வந்து செய்வது. அதை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதாவது வந்து கொலை செய்வது, மது அருந்துவது, போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வது, தகாத உறவு வைத்துக்கொள்வது, சூதாட்டம், அப்புறம் மாமிசம் உண்பது. ஸோ அந்த மாதிரி 5 விதமான கர்மங்கள் பார்த்தோம். இதில் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறவர் வந்து, அவர் வந்து சன்னியாசிங்கிறவர் வந்து கண்டிப்பாக வந்து காமிய கர்மா வந்து அதை வந்து செய்ய மாட்டார். ஆனால் வந்து அது வந்து சன்னியாசி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆனால் வந்து தியாகம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து 4 விதமான கர்மங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக 5வது கர்மங்கள் யாருமே பண்ணக்கூடாது. 4 விதமான கர்மங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த பலனை வந்து அவர் வந்து தான் எடுத்துக்கொள்வதில்லை. அதை வந்து அவர் வந்து பலனுக்காண்டி பண்ணுவதில்லை. அதுதான் வந்து பல பலன்களை துறந்துகின்றார். அதுதான் தியாகம் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து வித்தியாசம் சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 2 விதமான கருத்து இருக்கு ஆச்சுன்னா, ஒருத்தங்க வந்து எல்லா விதமான பலநோக்கு செயல்லையும் வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து தகிர்த்துறாங்க. எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது. எந்த ஒரு ஒரு வேலை பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை இருக்குது. இல்லாமல் இந்த அஸ்வமேத யாகம் பார்த்தோம், உதாரணமாக பார்த்தோம். அதனால் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை, யாகம், தானம், தவம் வந்து என்றைக்குமே வந்து கைவிடக்கூடாது, அதை வந்து எப்பயுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு. அர்ஜுனா, இப்போ வந்து நான் என்னுடைய முடிவை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்து 3 விதமான தியாகங்கள் இருக்கின்றன அப்படின்னு. அஹ், அது வந்து என்னன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவரோட கருத்தை வந்து முதல்ல சொல்கிறாரு. அதுபடி என்ன சொல்கிறேன்னா வந்து,
யாகம், தானம் மற்றும் தவம். அதை வந்து என்னைக்குமே துறக்கக்கூடாது அர்ஜுனா. அதை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா வந்து அந்த யாகம், தானம், தவம் வந்து மிக சிறந்த ஆத்மாக்கள், இன்னும் ஒரு உன்னதமான ஆத்மாக்களாக இருந்தால் கூட அவர்களே கூட வந்து அது வந்து தூய்மைப்படுத்துகின்றது, தூய்மைப்படுத்துகின்றது. அதோட கிருஷ்ணன் இடத்துல அதுக்கு எப்படி சொல்றேன்னா, இந்த செயல்கள் அனைத்தையுமே யாகம், தானம் மற்றும் தவம் அனைத்தையுமே வந்து பற்றுதலின்றி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு கடமையாக மட்டுமே செய்ய வேண்டும் அர்ஜுனா. அப்படின்னு செயலின் மீது பற்றிருக்கக்கூடாது, செயலின் மீது கிடைக்கக்கூடிய பலனின் மீது பற்றிருக்காமல் கடமையாக மட்டும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய முடிவான அர்ஜுனம், முடிவான அபிப்பிராயம் அர்ஜுனாங்க. அது கிருஷ்ணன் வந்து இப்ப என்ன பண்ணாருன்னா வந்து அந்த தியாகம், சந்நியாசம் ரெண்டையுமே வந்து அவர் துறவு அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி சொல்றார். கிருஷ்ணன் வந்து தியாகம் சொல்லி போயிச்சிருந்தாலும் சரி, சந்நியாசம் சொல்லி போயிச்சிருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே பொருந்தக்கூடியது. ரெண்டுமே வந்து அவர் துறவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 முடிவு, ஒரு கன்க்ளூஷன் வந்து சொன்னார். இதுலேயே வந்து பிரபுபதா கொடுக்கக்கூடிய தலைப்பு வந்து முடிவு துறவின் பக்குவம். அந்த துறவிலேயே வந்து பலவிதமான துறவுகள் இருக்கின்றன. அதனுடைய பக்குவம் வந்து பக்குவமான துறவு வந்து பக்தி சேவையில் ஈடுபடுவது அப்படின்னு சொல்லி பிரபுபதா வந்து முடிப்பார். அதனால அதான் கிருஷ்ணர் முடிக்கிறார். அதனால தான் பிரபுபதா அந்த கொடுத்த தலைவர் வந்து துறவின் பக்குவம். துறவின் பக்குவம் அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபதா கொடுத்த தலை. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து 7வது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து அந்த 3 விதமான தியாகங்கள், துறவுகளை பற்றி கிருஷ்ணர் வந்து இப்போ சொல்ல போகிறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागस्तामस् परिकीर्तितः. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகு துறவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. நித்தியஸ்த அப்படின்னா நியத்தஸ்யன்னா விதிக்கப்பட்ட கர்மங்கள், விதிக்கப்பட்ட கர்மங்களை துறப்பது, துறப்பது. ஸோ அந்த மாதிரி துறக்கங்களை வந்து இது எதனால் துறக்கிறாங்கன்னா மோகாத், மயக்கம். மயக்கத்தினால் துறப்பது வந்து தமோ குணத்தில் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது அர்ஜுனா அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம வந்து பலவிதமான கர்மங்கள் இருக்கின்றது பார்த்தோம். காமிய கர்மத்தை வந்து சன்னியாசிகள் விட்டு கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா வந்து அது வந்து நமக்கு வந்து பந்தத்தில் ஈடுபடுத்துகின்றது. எனக்கு ஏதாவது ஆசை இருக்கின்றது. ஆனால் வந்து எப்பொழுதுமே வந்து நித்திய கர்மம் மற்றும் நைமித்திக கர்மம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டும். அதை வந்து நம்ம வந்து விட்டு கொடுப்பது வந்து கிருஷ்ணன் வந்து எது சொல்கிறார் வந்து அதனால் வந்து எதனால் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மோகாத், அதாவது அந்த ஒரு மயக்கம், மயக்கம், ஒரு ஒரு மாயை, ஒரு மாயையினால் விட்டு கொடுப்பது. இல்லாட்டி வந்து அம், ஒரு அந்த ஒரு சாஸ்திரங்களை பற்றிய ஞானம், ஞானம் இல்லாமல் இருப்பது, அதை விட்டு கொடுப்பது. அதை வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லலாம் தமோகுணம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை வந்து தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கும் உயர்த்துகின்றன. அந்த மாதிரி வந்து அதை வந்து விட்டு கொடுப்பது வந்து மாயை, மோகம், மோகம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கிருஷ்ணன் வந்து அது வந்து தமோகுணத்தில் இருக்கின்றது அப்படின்னு. ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்துட்டாலே வந்து நமக்கு வந்து ஒரு சில கட்டாய கடமைகள் இருக்கின்றன செய்கின்றன. இருக்கின்றன. அந்த மாதிரி கடமைகளை செய்வதற்கு வந்து நமக்கு வந்து அது என்ன பண்ணுறதுன்னா வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அதை வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கின்றது. நம்முடைய மனதையும் புலன்களையும் வந்து கட்டுப்படுத்துகின்றது. நமக்கு வந்து ஒரு பொறுமையை கொடுக்கின்றது. நமக்கு வந்து ஒரு 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 செயலை செய்வதனுடைய கடினங்கள் தெரிய வருகின்றது. அதில் உள்ள வழிகள் தெரிய வருகின்றது. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் தெரிய வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்குவப்படுத்துகின்றது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தாமல் வந்து ம், அதை தவிர்ப்பது வந்து நம்மளுடைய ஆத்மாவை வந்து கீழே கொண்டு செல்கின்றது. அதை பக்குவப்படுத்துவதற்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி பௌதிக திருப்திக்காண்டி, பௌதிக இன்பத்திற்காண்டி, புல இன்பத்திற்காண்டி உள்ள பண்ணக்கூடிய செயல் வந்து கண்டிப்பாக ஆம், துறக்கப்பட வேண்டும். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ கிருஷ்ணருக்காண்டி பண்ணுறது, அவருக்காண்டி ஒரு கிருஷ்ணருக்காண்டி பிரசாதம் சமைக்கின்றது, அவருக்காண்டி வந்து ம், அவருடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த மாதிரி இதை வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்தக்கூடிய விஷயங்கள், உயர்த்தக்கூடிய விஷயங்கள். நமக்காண்டி வந்து இப்போ ஒரு சன்னியாசியை எடுத்துக்கிட்டாலும் சரி, சன்னியாசி வந்து தனக்காக வந்து அவர் தன்னுடைய இன்பத்திற்காண்டி சமைக்கக்கூடாது. ஆனாலும் கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காண்டி வந்து அவர் சமைக்கிறது வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஒப்புக்கொள்ள அது அது மட்டும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சீடன் வந்து
ஆம், ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா வந்து ஒரு சன்னியாசி வந்து அந்த சீடனுக்கு திருமணம் செய்து வைத்துக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து அவனுக்கு வந்து புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்படுத்த புலன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து அது வழிவகுக்கின்றது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து வந்து வழிநடத்தக்கிறது. அதையும் வந்து அவர் வந்து துறந்தாருன்னா வந்து அது வந்து தமோகுணம். தமோகுணம். நான் வந்து சமைக்கவே மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய சீடன் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவனுடைய நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அவன் வந்து சன்னியாசம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அந்த ஒரு துறவு வந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. துறவு. அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து ரஜோகுணத்தில் உள்ள துறவை பற்றி சொல்ல போறாரு. துக்கம் இத்யேவ த்யதக் யத் கர்ம காயக்லேஷ பயாத் தயேஜ சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக ஃபலம் லபேத். தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்காகின்றவோ பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜோகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகின்றது. அத்தகு செயல் துறவின் பலனை ஒருபொழுதும் வழங்க இயலாது. துக்கம். துக்கம். துக்கத்தின் காரணமாக காய கிளேஷ பயாத். காயங்கிறது வந்து உடல், கிளேஷங்கிறது வந்து தொல்லை. தொல்லை. பயம். இதனால் வந்து துறப்பது அந்த மாதிரி துறப்பு வந்து ரஜோஸ் ரஜோகுணத்தினுடைய துறவு அடைங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆம், ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொல்லையாக இருக்குது, எதுக்கு தான் கஷ்டப்பட்டு அதுலேருந்து அதனால் வந்து நான் வந்து துறவு எடுத்துக்கிறேன், துறவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை வந்து நாடுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. தொல்லையெல்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய அந்த கடமைகள் கடமைகள் வந்து நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரியே வந்து நம்மளுடைய 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 குணங்களை பக்குவப்படுத்துவதற்காண்டி அதற்காண்டி தான் இது இருக்கிறது. நம்மளுடைய கடமைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சுமைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு நமக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு 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 பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சுமை இருக்கத்தான் செய்கின்றது. அந்த சுமை இருக்கின்றது அப்படிங்கிறக்காண்டி வந்து நான் வந்து ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து போலி. அது வந்து நம்ம வந்து ஒரு 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 போலி சாமியார் தான். ஆனால் வந்து சாதகத்தில் முன்னேற்றிருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும். நம்ம எல்லாம் சாதக பக்தர்கள். சாதக பக்தர்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தூய பக்தனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரபுபதாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபுபதா வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவார். 2 மணி நேரம் தூங்குவார், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார், அவ்வளோதான். அவருக்கு வந்து ஒரு தொடர்ந்து வந்து அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஆங்ஸைட்டியில் இருப்பார். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அந்த கிருஷ்ணருக்காண்டி அந்த ஒரு கோயில் கட்டணும், அடுத்து வந்து புத்தகம் வந்து பிரிண்ட் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அப்படிதான் இருப்பார். ஆனால் வந்து ஒரு பொழுதுமே வந்து அதை வந்து ஒரு சுமையாக எடுத்தது கிடையாது. சுமையாக எடுத்தது கிடையாது. அந்த கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு கவலை, அது வந்து வந்து நம்ம வந்து ஒரு தூய பக்தி அது. தூய பக்தி. அது வந்து உண்மையிலே கவலை கிடையாது. அது வந்து ஒரு தூய பக்தி. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கவலையாக இருக்குது, தொல்லையாக இருக்குது, என்னுடைய உடலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், நான் வந்து தினசரி வந்து நாமஜபம் பண்ணணும், குளிரில் வந்து நான் வந்து குளிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து ரஜோகுணத்தில் உள்ள அந்த அந்த துறவு துறவு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அதுக்கு இல்லாமல் ஒன்றரை பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு என்னுடைய மனைவி என்னோட அஹ், மாமனார்ட்ட சொல்லி வந்து நான் வந்து நிறைய டவுரி வாங்கிக்கிறேன், இல்லாட்டி வந்து நான் வந்து பேங்க்கில் வந்து ரூபா போட்டு வச்சுட்டு நல்லா நான் வந்து வட்டியிலே வந்து வாழ்ந்துட்டு போகிறேன், கஷ்டப்பட்டு வேலை பார்க்காம உடல் வலிக்காமல் நான் வேலை பார்த்துட்டு போகிறேன். அந்த மாதிரி நினைக்கிறது வந்து ரஜோகுணத்தில் உள்ள தருவு. அதுக்கு பண்ணாமல் வந்து என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து ஒரு அஹ், பணத்தை சேமித்தோ வேலை செய்தோ அந்த பணத்தை வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்த வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் வந்து சரியான துறவை தவிர ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அந்த துறவு அதனுடைய விளைவுகள் வந்து எப்பொழுதுமே வந்து துன்பமயமானது. துன்பமயமானது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பொழுதுமே வந்து அந்த துறவின் பலனை அடைவதில்லை. அப்போ வந்து பகவத்கீதை வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே பார்த்தா கூட அர்ஜுனன் வந்து என்ன சொல்கிறான், போரிட மாட்டேன் கிருஷ்ணா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா வந்து அர்ஜுனுக்கு வந்து அது வந்து தொல்லை. தொல்லை. அதனால வந்து அர்ஜுனன் வந்து அதை வந்து பார்க்குறாரு. அர்ஜுனன் வந்து எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு என்னால் வந்து எவ்வளவோ இது வந்து தொல்லைகளாக நிறைய போகின்றது, வந்து நான் வந்து போர் போர்க்களத்தை விட்டு நான் வந்து சந்நியாசம் எடுக்க போகின்றேன். அர்ஜுன் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். உடனே கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து அர்ஜுனா நீ வந்து அறியாமையினாலும் பலவீனத்தாலும் பேசுகின்றாய், அறியாமையாலும் பலவீனத்தாலும் பேசுகின்றாய் அப்படின்ற வந்து உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும்.
கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே நேரத்தில் வந்து உன்னுடைய கடமை வந்து பல நேரங்களில் வந்து நமக்கு வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும், தொல்லை கொடுப்பதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நீ வந்து உன்னுடைய கடமையை சொல்ல வேண்டும். எப்படின்னா வந்து அதுதான் வந்து அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு ஞானத்தை வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை மூலமாக அர்ஜுனனுக்கு போதித்தார். அர்ஜுனனை வந்து உன்னுடைய தொழிலை மாற்றிக்கொள் என்று சொல்லவில்லை. நீ வந்து இன்னைக்கு வந்து சத்திரியனா இருக்க, இல்லை நீ சத்திரியனா இருக்காத, சன்னியாசி ஆகிடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து எந்த ஒரு மனநிலையுடன் நீ வந்து போரிட வேண்டும், என்ன ஒரு மனநிலையில் போரிட வேண்டும் அப்படின்னு. நான் வந்து அர்ஜுனுடைய முதல் மனநிலை வந்து என்ன, என்னுடைய அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை வந்து நான் எப்படி அனுபவிப்பது, எப்படி அனுபவிப்பது, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இல்லாவிட்டால் வந்து இரத்தக்கரை படிந்திருக்கும், அதுதான் அர்ஜுனுடைய உணர்வு. அந்த உணர்வை மாற்றிக்கொண்டு நீ கடமைக்காக போரிடுகின்றாய், என்னுடைய கட்டளையின் கீழ் போரிடுகின்றாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கடமையில் நீ போரிட அர்ஜுனா அப்படிங்கிறதான் கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து தொல்லைக்காய் உடல் அஹ், காய கலேஷ் பயாத், பயத்தினாலேயோ தொல்லையினாலேயோ உடலினுடைய அஹ், உடலுக்கு கடினமாக இருக்குன்னா கொடுக்கக்கூடிய துறவு வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. கிருஷ்ணன் வந்து சத்துவகுணத்தில் உள்ள துறவை பற்றி சொல்ல போகின்றார். कार्यं यत्येव यत्कर्म नियतं क्रियते अर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव சத்யாக சாத்விகமதக. ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதிக சங்கத்தையும் பலனுக்கான பற்றுதலையும் முழுமையாக துறக்கும்போது அவனது துறவு சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. கிருஷ்ணன் புதுசாக எதுவும் சொல்லலை, நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்த 6வது ஸ்லோகத்துலையும் இதான் சொன்னார். எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து கடமைக்காண்டி வந்து துறக்க வேண்டும், துறக்க வேண்டும் அப்படிதான் வந்து சொல்கிறார். அந்த வந்து இந்த எதுக்காண்டின்னா வந்து ஒருத்தவங்க வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் செய்வது, செய்யும் செயலில் மேல் பற்று இல்லாமல் பலனையும் விட்டு கொடுத்து வந்து அந்த அந்த சங்கம், அந்த சங்கத்தையும் விட்டு கொடுக்க வேண்டும், நான் தான் செய்கின்றேன் அதையும் விட்டு கொடுக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு மனநிலையுடன் நாம் செய்தால் வந்து அந்த அந்த தியாகம் வந்து ம், சத்துவகுணத்தில் உள்ள தியாகம். சத்துவகுணத்தில் தியாகம். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து வேலை செய்தாலும் சரி, ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா வந்து நான் என்னுடைய புலன்பத்திற்கான நான் வேலை செய்யவில்லை. நான் வந்து எதுக்காண்டி பண்ணுறேன்னா வந்து கிருஷ்ணனுடைய ஆஹ், ம், ம், பணியில் சமர்ப்பிப்புக்காண்டி பண்ணுறேன். நான் வந்து நிறைய இப்போ இஸ்கான் ஆரம்பித்தப்பெல்லாம் வந்து முதல்ல வந்து பல இடங்கள்ல ஆரம்பித்தாங்க. பல இடங்கள்ல ஆரம்பித்தப்போ வந்து அவங்களுக்குலாம் வந்து முக்கால்வாசி ஆரம்பித்தவங்க வந்து இந்த வெஸ்டர்னர்ஸ் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 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 வருமானம் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாம் வருமானங்கள்லாம் இருக்குது, நிறைய டொனேஷன் வருது. அப்போலாம் டொனேஷன்லாம் எதுவுமே வருது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இல்லாட்டி ராத்திரி ஃபுல்லாக டாக்ஸி ஓட்டுவாங்க. அதில் வந்து உள்ள பணத்தை வச்சு கோயிலை வந்து நிறைவேற்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அஹ் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் வந்து பண்ணி தான் வந்து நமக்கு இன்றைக்கெலாம் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து அதுக்கு இந்த பல பேர் பட்ட கஷ்டங்களால தான். அந்த மாதிரி பண்ணக்கூடிய துறவு, அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த சம்பாதிப்பு, அதுவும் வந்து துறவு தான். அதுவும் வந்து துறவு தான். இதுதான் சத்துவகுணத்தில் உள்ள துறவு. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய புலன்பத்திற்காண்டி பண்ணலை, அவங்க கடமைக்காண்டி பண்ணுறாங்க, கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி பண்ணுறாங்க. நான் அதுதான் துறவினுடைய பக்குவம். அஸ்லாம். न त्वेष्टय कुशलं कर्म कुशलेनानुजश्यते त्यागी समाविष्टो मेधावी छिन्न संशयः. சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்திசாலி துறவிகள் அமங்கலமான செயல்களை வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களில் பற்றுதல் கொள்வதும் இல்லை. ம். செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. செயலை பற்றிய ஐயங்களும் அவரிடம் இல்லை. கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து அந்த ஒரு சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறவி, அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அகுஷலம் அமங்கலமான செயல்கள், அமங்கலமான செயல்லாம் சரி, குஷலங்கிறது வந்து மங்களமான செயல். அஹ் ரெண்டு அமங்கலமான செயலில் வந்து வெறுப்பதும் இல்லை, மங்களமான செயலில் வந்து பற்றுதல் கொள்வதும் இல்லை. அவங்க வந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அஹ், மேதாவி அப்படிங்கிறாங்க அவங்க. அவர் வந்து மேதாவி, புத்திசாலி. மேதாவின் தமிழில் உபயோகிக்கிற தமிழ் மேதாவிக்கிற கிருஷ்ணன், அவங்க வந்து அர்ஜுனன். வந்து அந்த மாதிரி துறவிகள் வந்து மேதாவி அர்ஜுனா. அவங்க வந்து சம்சயம், எல்லா விதமான சந்தேகங்களும் இல்லை அவங்களுக்கு, எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. எந்த மாதிரி செயல்கள் செய்ய வேண்டும், அந்த மாதிரி செயல்களில் வந்து அமங்கலமான செயல்கள் சரி, மங்களமான அமங்கலமான செயல்னா பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து நமக்கு வந்து துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்கள்.
நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறது, நம்முடைய உடலுக்கு கஷ்டமான கொடுக்கக்கூடிய செயல்கள், அந்த மாதிரி இருக்கு. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த மாதிரிலாம் நமக்கு கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து உடலுக்கு நமக்கு வந்து பிடித்த செயல்கள், பிடிக்காத செயல்கள். நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒப்புக்கொள்ள செயல்கள், இதில் வந்து நம்ம ஒப்புக்கொள்ளாத செயல்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து மங்களமான செயல்கள், அமங்கலமான செயல்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு 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 பக்தர் ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அமங்கலமான விஷயங்கள் நினைப்போம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அமங்கலமான செயல் நினைக்கிறோம். ஆனால் வந்து பக்தர் வந்து என்ன செய்யலைன்னா வந்து அங்கே போய் வந்து அவருக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி எடுத்துக்கொள்ளலாம், கிருஷ்ணரை பற்றி எடுத்து சொல்கிறதுனால வந்து அவருக்கு வந்து அந்த அந்த வழியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் போகிறார். அப்படிங்கும்போது வந்து அந்த கிருஷ்ண பக்தருக்கு வந்து அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு மங்களமான விஷயம், மங்களமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு அஹ், ஏதாச்சும் ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே பார்ட்டியில் வந்து போனால் வந்து எல்லாரும் வந்து அஹ், அந்த 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 ஒரு ஒரு ஏதாவது ஒரு கல்யாண வீடு எதுனாலும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் போகிறார். அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் வந்து மங்களமான விஷயம். அங்கே போகிற இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கிருஷ்ணரை பற்றி பேச முடியாட்டி வந்து அவருடைய பார்வையில் வந்து அது வந்து ஒரு மங்களமான விஷயம் கிடையாது. அந்த பிர- இன்னும் ஒரு ஒரு பிரபுபதா வந்து ஒரு கொடுக்கக்கூடியவெல்லாம் புலன்பத்துக்காண்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அமங்கலமான செயல். கிருஷ்ணருக்காண்டி பண்ணக்கூடிய செயல் எல்லாமே மங்களமான செயல். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு செயல். நான் வந்து ஒரு 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 தூய பக்தன், ஒரு ஒரு துறவி, ஒரு ஒரு சத்துவ குணத்தில் உள்ள துறவி வந்து ரெண்டுமே வந்து யாரையும் வந்து வெறுப்பது கிடையாது. உடலுக்கு தொல்லை கொடுப்பதை மற்றும் வெறுப்பதில்லை. மற்றும் வந்து எந்த ஒரு கடலுக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய செயல்னாலும் சரி, அந்த ஒரு அச்சம் கொடுக்காமல் ஒரு முறையான இடத்தில் முறையான நேரத்தில் செயலாற்றுவது செயலாற்றுவது அதுதான் வந்து ஒரு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தியாகியினுடைய மனநிலை. நகி தேக பிரதா சக்கியம் त्यक्तं कर्मन् कर्मान् यशेषतः यस्तु कर्मफलत्यागी சத்யாகி தீயதே. உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது உண்மையில் அசாத்தியம். ஆனால் செயலின் பயன்களை துறப்பவன் உண்மையிலான துறவி என்று கூறப்படுகின்றான். உண்மையான கூறப்படுகின்றான். கிருஷ்ணன் வந்து தேகப்பிரத்தா உடலை உடையவன் வந்து சக்கியம் அந்த எல்லாற்றையும் திறப்பது வந்து மொத்தமாக திறப்பது அசேஷதக மொத்தமாக திறப்பது வந்து அசாத்தியம் அர்ஜுனா, அசாத்தியம் அர்ஜுனா. ஆனால் வந்து யார் ஒருத்தன் வந்து எஸ் டு கர்ம பலத்தியாகி கர்மத்தை பலனை துறப்பது துறப்பது. ஏன்னா வந்து நம்ம வந்து அஹ், தி- உடலை நான் வந்து சரி, நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு நான் வந்து இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா வந்து அங்கே போனால் கூட வந்து நம்ம என்ன வந்து வேண்டியதுக்கு நம்ம வந்து சாப்பிட வேண்டியிருக்கு, தூங்க வேண்டியிருக்கு, குளிக்க வேண்டியிருக்குன்னு நான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. எல்லாருமே மூன்றாவது ஸ்லோகம், மூன்றாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். மூன்றாவது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம். அஹ், பலவந்தமாக எல்லாரும் வந்து வேலை செய்யப்படுகின்றார்கள் அர்ஜுனா அப்படிங்க செய்யப்படுகிறார்கள். நம்ம வந்து எந்தெந்த ஒரு குணத்தை நாம் வந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறோமோ 3 குணங்களின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பலவந்தமாக ஒரு வேலை செய்ய வந்து பண்ண போகின்றோம். ஒரு ஹெல்ப்லெஸ்லி அந்த கிருஷ்ணன் கொடுக்கக்கூடாது அந்த வார்த்தை. எந்த ஒரு அஹ், அது ஆதரவுமின்றி எந்த ஒரு ஆதரவுமின்றி நம்ம வந்து பண்ண ஏன்னா வந்து ஒருத்தங்களால வந்து ஒரு கணம் கூட செயல் செய்யாமல் இருக்க முடியாது. செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அப்புறம் வந்து மறுபடியும் சொல்ல என்ன பண்ணுறேன்னா ஒருத்தங்க வந்து அவங்களுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை வந்து செய்வது வந்து துறப்பதை விட சாலச் சிறந்தது அர்ஜுனா, சாலச் சிறந்தது அர்ஜுனா அப்படின்னு நம்ம வந்து ஒரு இப்போ கூட பார்க்குறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஏன் அப்படின்னா வந்து நம்முடைய உடலை பராமரிப்பதற்காண்டியாவது நம்ம வந்து வேலை செய்யத்தான் தேவைப்படுகின்றது. வேலை செய்யத்தான் தேவைப்படுகின்றது. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க. ரிட்டையர் ஆகிட்டால் கூட வந்து அவங்களால வந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனாலும் அவங்களால வந்து சும்மா இருக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, வீட்டில் ஏதாச்சும் வேலை இல்லாட்டி வந்து நம்ம பையங்களுக்கு வேலை, இல்லாட்டி பேர குழந்தைங்களை பார்க்குறது, அந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. கிருஷ்ணன் வந்து அதே தான் வந்து ஆம், செயலை வந்து எப்பொழுதுமே வந்து துறக்க முடியாது. துறக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ணருக்காண்டி செயல்பட்டு பலன்களை அனுபவிக்காமல் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்வது. அவங்க தான் வந்து ஒரு உண்மையான துறவி. உண்மையான துறவி. உண்மையான துறவி. அதான் கிருஷ்ணன் வந்து மறுபடியும் அடுத்த அடுத்த
இதில் வந்து சொல்வார். நான் வந்து 2வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்றார், நம்ம வந்து எதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றதுனா வந்து நம்முடைய செயலை செய்வதற்குத்தான் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஹம், ம். கர்மணி ஏவ அதிகாரஸ்தே அப்படிம்பார் கிருஷ்ணர். மா பலேசு கதாச்சன. நம்மளுடைய பலத்தை வந்து அணிவகுக்க ஒரு பொழுதுமே வந்து நமக்கு வந்து அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. மா கர்ம பல ஏத்தூர் போர் அப்படிம்பார் கிருஷ்ணர். ம், அதனால வந்து உன்னுடைய உன்னுடைய செயல்லையும் வந்து நீ வந்து அதற்காண்டி உன்னுடைய செயலை செய்யாமல் இருக்காத. உன்னுடைய செயலை கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். உம், செயலை செய்ய வேண்டும். ஆனால் செயலினுடைய பலனை வந்து நீ வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. என்னன்னா உன்னுடைய செயலை செய்வதற்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்கின்றதே தவிர பணத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்தில் அதே தான் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே மறுபடியும் வந்து சொல்றார். இந்த மாதிரி இந்த மாதிரி தியாகம் செஞ்சவங்களுடைய நிலையை சொன்னார் ரெண்டு ஸ்லோகத்தில். அடுத்து இந்த மாதிரி தியாகம் செய்யாதவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச த்ரிவிதம் கர்மண பலம் பவத்யத்யாகினாம் பிரேத்ய ந து சந்நியாசினாம் क्वचित्. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அத்தகு இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சந்நியாசிகளுக்கு கிடையாது. சந்நியாசிங்கிறது கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுறது வந்து தியாகிகள்னாலும் சரி சன்னியாசிகள்னாலும் சரி துறவு. அதுதான் இங்கே கிருஷ்ணன் குறிப்பிடுறார். சந்நியாச அந்த ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை குறிப்பிடுறதில்ல. நம்ம வந்து ரெண்டுமே வந்து கிருஷ்ணன் வந்து கன்வெர்ஜ் பண்ணிட்டார். தியாகி மற்றும் சன்னியாசி ரெண்டுமே துறவு அப்படின்னு. இந்த மாதிரி தியாகம் செய்யாதவர்கள் அது தன்னுடைய பலனை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து செயல்படுபவர்கள். அந்த மாதிரி பண்றவங்க பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுபவர்கள், கடமைக்காண்டி செயல்படுபவர்கள் தான் உண்மையான தியாகம் அடைந்துள்ளார் கிருஷ்ணன். அந்த மாதிரி தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ம். எப்படி அப்படின்னா அனிஷ்டம்ங்கிறது வந்து விரும்பாதவை. விரும்பாதவைங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்கள். நரகத்திற்கு கொண்டு கூட செயல்கள் நம்ம வந்து யாருக்குமே வந்து நரகத்திற்கு போகணுங்கிற ஆசை கிடையாது. அந்த மாதிரி கொண்டு செல்லும் இஷ்டமான செயல்கள். இஷ்டமான செயல்கள் வந்து எங்க சொல்லலாம் வந்து சொர்க்கத்திற்கு கொண்டு போக செய்யும். நான் வந்து அதுதான் சொர்க்கத்தில் வந்து நமக்கு வந்து ஆம், அதிகபட்சமான புலன்பம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து சொர்க்கத்தில். அதனால வந்து அவங்க வந்து நமக்கு வந்து புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி பண்றவங்க வந்து எங்க போனா சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். மிஷ்ரங்கிறது வந்து கலந்தமானது 3 விதமான கலந்தது. பிடிச்ச செயல் பிடிக்காத செயல்கள் வந்து அந்த மாதிரி பண்றவங்க வந்து என்ன வந்து பூலோகத்தில் பிறக்க போறாங்க. பூலோகத்தில் வந்து மனிதர்களாக பிறவி எடுக்கப் போகின்றார்கள். மனிதர்களுக்கு தான் வந்து மனித பிறவியில் வந்து நமக்கு வந்து இன்பம் துன்பம் மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்றது. மாறி மாறி தொண்டு கொண்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இரண்டும் கலந்து இந்த 3 விதமான கர்ம விளைவுகளை வந்து சேகரித்துக் கொள்கின்றனர் அர்ஜுனா அப்படிங்கிறார். அதுதான் வந்து அந்த கிருஷ்ணன் வந்து வந்து இதை வந்து பின்பற்றாதவர்கள் வந்து சொர்க்கத்தையோ நரகத்தையோ அல்லது பூலோகத்தில் வந்து பிறக்க நேரிடுகின்றது நேரிடுகின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அந்த சரியான தியாகத்தை பண்ணாதவர்களுக்கு வந்து நிலையை வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்றார். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த பகுதி. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து இந்த கர்மத்தினுடைய ஒரு ஒரு எந்த மாதிரி கர்ம யோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இந்த முதல் 12 ஸ்லோகங்களை சொன்னார். அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்லோகத்தில் வந்து ஞானத்தை பற்றி சொல்ல போகின்றார். ஞானத்தை பற்றி சொல்ல போகின்றார். சாங்கியம் யோகம் சாங்கியத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறாரு. கிட்டத்தட்ட பார்த்தா வந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஞான யோகத்தை பற்றி சொல்லலாம். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், 18 ஸ்லோகம் வரைக்கும் வந்து ஞானத்தை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 விதமான குணங்களை பற்றி மறுபடியும் விரிவாக வந்து ஒரு 22 ஸ்லோகங்களை வந்து மறுபடியும் சொல்றாரு இந்த அத்தியாயத்தில். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து இப்போ வந்து ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு விளைவு இருக்கத்தான் செய்யப்படுது. எப்படி வந்து ஒரு கர்மயோகி வந்து செயலிலிருந்து பற்றுதல் இல்லாமல் செய்கின்றான் சரி. இருந்தாலும் வந்து எப்படி முழுமையாக வந்து
ஒரு செயலினுடைய பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய முடியும். நமக்கு வந்து அந்த ஒரு கேள்வி வருகின்றது. அப்படின்னா அப்படின்னா ஒரு செயல்னா என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருது. என்ன ஒரு செயல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு செயல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி செயலினுடைய ஒரு கூறுகள், ஒரு செயலினுடைய கூறுகள் என்ன அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பற்றின்மையை வந்து வளர்க்க முடியும். வளர்க்க முடியும். ஸோ அதனால் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த பற்றி வந்து சொல்லப்படுறார். சொல்லப்படுறார். முக்கியமாக என்னதுன்னா வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறாருன்னா வந்து கர்மயோகி வந்து செயலின் மீது ஆம், நாட்டம் இல்லாவிட்டாலும் சரி, பலனை துறந்தாலும் துறக்கின்றான். கடமை கண்டு செய்கின்றான். இருந்தாலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு புரிதலுடன் செய்கின்றான். என்ன ஒரு புரிதல்? நான் கர்த்தா அல்ல. நான் செயல் செய்பவன் அல்ல. நான் செய்பவன் அல்ல. ஒவ்வொரு செயலையும் வந்து நிறைவேற்றுவதற்கு பல்வேறு விதமான கூறுகள் இருக்கின்றன. அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு புரிதலுடன் செய்கின்றான். அதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஞானம். அந்த ஒரு புரிதலுடன் வந்து ஒரு கர்ம யோகத்தில் ஈடுபடுகின்ற செய்யணும். ஏன்னா வந்து கிருஷ்ணன் 3வது அத்தியாயத்தில் 27 ஸ்லோகத்தில் பிரகிருதி கிரியமானானி குண கர்மாணி சர்வசக அகங்கார விமதாத்மா கர்த்தாகம் இது மன்யதே அப்படிங்கிறது. ஏன் அப்போ நான் வந்து ஒரு ஆத்மா ஆத்மா வந்து அகங்காரத்தினால் நினைக்கின்றது. என்ன நினைக்கின்றதுனா வந்து நான் தான் செய்கின்றேன், நான் தான் செய்கின்றேன், நான் தான் செய்கின்றேன். ஆனால் உண்மையிலே அது வந்து செய்யப்படுவது எதனால்? 3 விதமான குணங்களினால். 3 விதமான குணங்களினால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்து மறுபடியும் வந்து இந்த பிரகிருதியை பற்றி சொல்லும்போது வந்து பிரகிருதினால வந்து வேலைகள் நடக்கின்றன அர்ஜுனா. ஆனால் ஆத்மா வந்து நான் தான் செய்கின்றேன், ஆத்மா செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து அடுத்து ஞான பகுதியில் வந்து சொன்னார். ஸோ இந்த பகுதியில் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாருன்னா வந்து அதை தவிர வந்து 5 விதமான காரணங்கள் இருக்கின்றன. 5 விதமான காரணிகள் இருக்கின்றன. அதனால தான் வந்து நாம் வந்து செயல்கள் வந்து செய்ய நடக்கின்றன. எந்த ஒரு செயலுமே நடப்பதற்கு 5 விதமான காரணிகள் இருக்கின்றன. அதை புரிந்து கொண்டால் தான் நம்ம வந்து புரிந்து கொண்டு செயலை செய்யும்போது தான் பிணைக்கப்படாமல் இருக்கப் போகின்றோம். பிணைக்கப்படப் போகின்றோம். அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லப் போறாரு. பஞ்சைஸ் பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கே கிருத்தார்த்தே பிரக்தானி சித்தையே சர்வ கர்மணாம். முக்கியமான பகுதி. பலம் பொருந்திய பயங்களையுடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்துகொள். அறிந்துகொள். கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து வேதாந்தத்தை மேலோட்டி காட்டினார். சாங்கியம் சாங்கிய கிருத்தாந்தை அறிஞர். சாங்கியத்தில் வந்து சாங்கிய யோகத்தில் சாங்கியத்தில் வந்து அதான் சாங்கிய வேதாந்தத்தில் அர்ஜுனா அதனுடைய முடிவில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சஸ்தேதானி பஞ்சங்கள் பஞ்ச விதமான 5. ஸோ அந்த ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் இருக்குன்னா வந்து கிருஷ்ணவர்களுடைய செயலில் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு துன்பத்தை அனுபவிப்பதில்லை, இன்பத்தையோ துன்பத்தையோ வந்து அனுபவிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது எந்த மாதிரி ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து வேதாந்த சாங்கியத்தில் வந்து இந்த மாதிரி சாங்கிய வேதாந்த தத்துவத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அர்ஜுனா. எல்லா விதமான செயல்லையும் 5 காரணங்கள் இருக்கு. அந்த 5 காரணங்களையும் வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 5 காரணங்களை பற்றி வந்து சொல்லப் போறார். அதில் வந்து முக்கியமான காரணங்கள் யார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து பரமாத்மா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவார். ஸோ முதல்ல வந்து அந்த 5 காரணங்களை பற்றி சொல்லப் போகின்றார். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக்விதம் விவிதாச்ச பிரதிஷ்ட தைவம் சைவாத்திர பஞ்சமம். செயலுக்கான இடம் உடல், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்களாகும். செயலுக்கான இடம் அதிஷ்டானம், அப்புறம் கர்த்தா செய்பவன், கரணம் கருவிகள். கருவிகள்லாம் வந்து இங்கே வந்து கிருஷ்ணன் சொல்றது வந்து புலன்கள். பிரதிக்விதம் வெவ்வேறு விதமான முயற்சிகள். பிரதிக்விதம்ங்கிறது வெவ்வேறு விதமான. அப்புறம் வந்து வந்து சிரேஷ்ட சிரேஷ்டங்கிறது வந்து முயற்சிகள். வெவ்வேறு விதமான தனித்தனியாக முயற்சிகள், வெவ்வேறு விதமான முயற்சிகள். தெய்வம் அது வந்து பரமன்.
தெய்வம். மற்றும் இந்த 5 விதமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வந்து நம்ம வந்து காரணமாக இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறார். அதிஷ்டானம் அப்படிங்கிறனா வந்து என்னென்னா வந்து ஒரு வசிக்கக்கூடிய இடம். வசிக்கக்கூடிய இடம். அது வந்து இங்கே என்ன இதை குறிக்கின்றன வந்து உடலை குறிக்கின்றது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு அர்ஜுனுடைய கேள்வி அந்த வந்து ஒரு 6 விதமான விஷயங்கள் கேட்பான். பிரகிருத்தம், புருஷம், க்ஷேத்திரம், க்ஷேத்திர ஞானம், ஞானம், நேயம். ஸோ அர்ஜுனா, கிருஷ்ணா இயற்கைனா என்ன? அனுபவிப்பவன் யார்? வந்து அந்த க்ஷேத்திரங்கிறது வந்து அந்த எங்கே வந்து ஒரு செயல் நடக்கின்றதோ, அப்புறம் வந்து அந்த செயலை சேத்திரத்தை தெரிந்தவர் யார்? அப்புறம் வந்து அந்த அதனுடைய அந்த 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 ஞானம்னா என்ன? நேயம் அறியக்கூடிய பொருள் என்ன? அப்படிங்கிறது வந்து அர்ஜுனுடைய 6 விதமான அந்த கேள்விகள். அதில் வந்து க்ஷேத்திரம்ங்கிறது வந்து உடலை குறிக்கும். அதுதான் வந்து அதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து ஆத்மா இருக்கக்கூடிய இடம். அது வந்து செயல். அப்புறம் இன்னொன்று கொடுக்கக்கூடிய வந்து கர்த்தா. கர்த்தாங்கிறது வந்து செய்பவர். செய்பவர். கர்த்தாங்கிறது வந்து நமக்கு வந்து செய்பவர் யாருங்க? ஆத்மா. முக்கியமாக வந்து ஆத்மா. ஆனால் ஆத்மாவால் வந்து நேரடியாக வந்து செயல்களை செய்ய முடியாது. ஆத்மாவுக்கு செயல் வந்து ஒரு உடல். உடல், மனம், புத்தி. அந்த ஒரு அந்த ஒரு இயந்திரம். நம்ம ஒரு செயலை செய்யணும்னா வந்து நமக்கு வந்து நமக்கு உடல் தேவைப்படுகின்றது, மனம் தேவைப்படுகின்றது, புத்தி தேவைப்படுகின்றது. அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த அந்த பிராணவாயு. பிராணவாயு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஆத்மா வந்து இதெல்லாம் தூண்டும்போது தான் வந்து ஒரு செயல் நடக்கின்றது. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன இருக்குன்னா, நம்முடைய நான் தான் அந்த செயலை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டுறது வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அகங்காரம். அகங்காரம் தேவைப்படுகிறது. ஸோ அந்த உடல் செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்துக்குமே வந்து உண்மையிலே பொறுப்பு எதுனா வந்து ஆ, வந்து ஆத்மா. அதாவது வந்து அகங்காரம் என்பது ஆத்மா அப்படின்னார் கிருஷ்ணர். ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா தான் வந்து ஒரு அறிந்தவர் மற்றும் செயல்களை செய்பவர். ஆத்மா தான் அறிபவர் மற்றும் செயல்களை செய்பவர். அந்த அஹ், அடுத்து வந்து அந்த அதிஷ்டானம் பார்த்தோம். அடுத்து கர்த்தா பார்த்தோம். அடுத்து கரணம். கரணம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அந்த வந்து கருவிகள். என்னென்ன கருவிகள் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 10 விதமான புலன்கள் மற்றும் நமக்கு அதுக்குடைய அந்த சீஃப் அதனுடைய அதிபதி மாதிரி வந்து மனது இருக்கின்றது. என்ன அந்த 10 விதமான புலன்கள் மற்றும் முதல்ல வந்து அந்த ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் வந்து நமக்கு வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்திரியங்கள். நம்மளுடைய காது, கண், நாக்கு, மூக்கு மற்றும் தோல். இது வந்து நம்முடைய அந்த ஞானேந்திரியங்கள். ஞானத்தை பெறுவதற்காண்டி பெறக்கூடிய இந்திரியங்கள். அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த கர்ம இந்திரியங்கள். செயல் செய்வதற்காண்டி கொடுக்கப்பட்ட இந்திரங்கள், புலன்கள். என்ன செயல்கள்? நம்முடைய இந்த பேச்சு, கை, கால் மற்றும் ஆசனவாய் மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் இதற்கு எல்லாத்துக்கும் தலைமையாக மனது. மனது. ஸோ இந்த 10 விதமான புலன்கள். புலன்கள் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த இது புலன்களுக்காக கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த 3வது. அடுத்து என்ன இருக்குன்னா 4வது வந்து முயற்சி. முயற்சி ஒருத்தவங்க இந்த எல்லாமே இருக்குது நமக்கு வந்து புலன்கள் இருக்குது, உடல் இருக்கின்றது, ஆத்மா இருக்கின்றது. இருந்தாலும் வந்து நம்முடைய முயற்சி கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி மற்றும் பயிற்சி. வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பரீட்சை எழுத போகணுன்னா வந்து டக்குன்னு போய் இன்னைக்கு போய் எனக்கு இன்னைக்கு காலைல வந்து பரீட்சை எழுதணும் அப்படின்னு தோணுது. உடனே போய் எழுதிட முடியாது. அதற்கு வந்து நான் வந்து பல்வேறுபட்ட தனித்தனியான முயற்சிகள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா? அது வந்து காரணம் என்னன்னா வந்து அந்த பரீட்சைக்கு வந்து நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் வந்து இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்குது அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணிட்டு வந்து கடைசி போய் நான் வந்து பரீட்சை எழுதுறேன். அந்த மாதிரி ஒரு முயற்சி. முயற்சி. இந்த 4 விஷயங்கள் என்னுடைய அஹ், உடல், ஆத்மா, கருவிகளுக்கான புலன்கள் மற்றும் முயற்சி. இது எல்லாம் இருந்தாலும் கூட 5வதாக ஒன்று மிகவும் முக்கியமானது. என்னது இந்த 5வது? நம்முடைய பரமாத்மாவினுடைய இச்சை. பரமாத்மாவுடைய இச்சை. ஸோ நம்மளுடைய பரமாத்மா தான் வந்து முழுமுதற் கடவுளை உன்னத காரணம். உன்னத காரணம் தான் 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம். என்ன சொன்னார் கிருஷ்ணர் வந்து 2 விஷயம் சொன்னார். 2 விஷயங்கள் சொன்னார். அர்ஜுனா வந்து வந்து ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உடலில் வந்து இன்னொரு ஆத்மா இருக்கு ஆத்மா அர்ஜுனா அப்படின்னார். இன்னொரு ஆத்மா இருக்கு. ஏன்னா அந்த க்ஷேத்திரஜ்ஞாவை பற்றி 2 விதமான க்ஷேத்திரஜ்ஞா சொன்னார். ஒன்று வந்து நம்முடைய உடலில் இருக்க ஆத்மா, இன்னொரு க்ஷேத்திரஜ்ஞா வந்து பரமாத்மா அப்படின்னார். அந்த பரமாத்மா வந்து என்ன செய்கிறாரு? உபதிருஷ்டா அனுமந்தா அப்படின்னாரு. உபதிருஷ்டா அனுமந்தா அப்படின்னாரு. 2 விதமான விஷயங்கள் பண்ணுறாரு. ஒன்று உபதிருஷ்டாங்கிறது வந்து பார்க்குறார். நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்கின்றார். 2வது விஷயங்கள் அனுமந்தா. அனுமந்தாங்கிறது வந்து அனுமதி கொடுக்கின்றார். அனுமதி கொடுக்கின்றார். அவர் தான் வந்து அந்த அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன்கள் கொடுக்கின்றார். அப்புறம் வந்து அந்த தெய்வ சங்கல்பம் அப்படின்னா தெய்வ சங்கல்பம் இல்லை போல அப்படின்னா தெய்வ சங்கல்பம் வந்து அவர் தான் அனுமதி கொடுக்கின்றார்.
ம். இப்போ இப்போ ஒரு சிலர் பார்த்தா வந்து அஹ், செல்வத்தை வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே அஹ், ஒரே முயற்சி தான் போட்டுப்பாங்களா இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து செல்வந்தர் ஆகிட்டே போகிறார், இன்னொருத்தர் வந்து கஷ்டப்பட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து அந்த ஒரு திறன்கள் இருக்குது, அந்த ஒரு திறமை இருக்கின்றது, அந்த அந்த அனுமதி இருக்கின்றது. எங்கிருந்து அந்த அனுமதி வருகின்றது? பரமாத்மாவாக வழங்கப்படுகின்றது. வழங்கப்படுகின்றது. ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஏன் எப்படி வழங்கப்படுகின்றதுனா பல முந்தைய கர்ம வினைகள். அதான் அனிஷ்டம் நிஷ்டம் அப்படின்னாரு கிருஷ்ணர். அனிஷ்டம் நிஷ்டம் மிஸ்ரம் சொன்னார் போன போன ஸ்லோகத்தில். அதன்படி வந்து வழங்கப்படுகின்றது. அந்த ஒரு ஒரு ஆத்மாவுக்கு இப்போ வந்து நமக்கு சிலர் பார்த்தா விளையாட்டில் வந்து பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு இசை கலை இலக்கியம் அந்த மாதிரி எந்த ஒரு 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 துறை எடுத்துட்டாலும் சரி வந்து ஒரு சிலர் வந்து நல்லா பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து நல்லா பண்ண மாட்டாங்க. ஏன் ஒரே ஒரு முயற்சி இருந்தாலும் மீதி நான்கு விஷயங்களும் இருந்தாலும் சரி, அந்த ஐந்தாவது விஷயங்கள் வந்து நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்ப கிருஷ்ணர் தான் கொடுக்கின்றார். கிருஷ்ணர் தான் கொடுக்கின்றார். ஸோ அந்த மாதிரி வந்து so அது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயங்கள். So அந்த அந்த கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலினுடைய யார் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல் கூட எல்லா விஷயங்களுமே செய்வாங்க. அதுதான் வந்து பக்தர். ஒரு பக்தர் வந்து முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின்படி செய்கின்றார். அவர் வந்து எந்த ஒரு விதமான செயலிலும் வந்து பந்தப்படுவதில்லை. உதாரணமாக பார்த்தா வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு 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 மரம் வெட்டி இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு மரத்தை வெட்டுறவருக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அதற்கு வந்து முதல்ல வந்து ஒரு இடம் அதிஷ்டானம். அதிஷ்டானங்கிறது வந்து என்னென்னா வந்து என்னுடைய உடல் தேவைப்படுகின்றது. எனக்கு உடல் இருந்தால் தான் வந்து எனக்கு ஒரு மரம் தேவைப்படுகிறது. அதே ஒரு மரம் ஒரு பிரகிருதி கூட ஒரு விதத்தில் வந்து அதிஷ்டானம் சொல்லலாம். அந்த அந்த ஒரு மரம் வந்து தேவைப்படுகின்றது. மரம் தேவைப்படுகின்றது. அடுத்து வந்து ஒரு 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 கர்த்தா கர்த்தா என்னுடைய உள்ள வந்து ஒரு ஆத்மா. என்னுடைய ஒரு ஆத்மா வந்து இன்னைக்கு வந்து விரும்புகின்றது. ஆத்மா வந்து கண்டிப்பாக நம்முடைய விருப்பம் எங்கிருந்து வருகின்றது? பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து ஆத்மாவிடம் வருகின்றது. அது நான் எனக்கு ஒரு செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆத்மாவிடம் வருகின்றது. அடுத்து கரணம், அதற்கான கருவிகள். அந்த அந்த கருவிகள் வந்து என்ன அது அந்த கருவிகள் வந்து என்னுடைய புலன்கள். அந்த மரம் வெட்டுறதுக்கு தேவைப்படுற கருவிகள் வந்து அந்த ஒரு கோடாரிகளுடைய ரம்பம் போது தேவைப்படுகின்றது. அந்த ஒரு கருவிகள் தேவைப்படுகின்றது. இங்கே வந்து நமக்கு வந்து ம், அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து முயற்சி. அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த கோடரியை வச்சு வந்து அந்த வெட்டினா தான் வந்து மரம் சாய போகுது. அது வந்து சரியான விதத்தில் எப்படி வெட்டணுங்கிறது தெரியும். சரியான விதத்தில் வந்து இப்போ நான் போய் நாளைக்கு வந்து ஒரு பெரிய மரத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னா வந்து என்னால் வெட்ட முடியாது. ஏன்னா வந்து எனக்கு அதுக்கு பயிற்சி கிடையாது. அதற்கான ஒரு பயிற்சி வந்து அவர் வந்து பல வருஷமாக வந்து அவர் பயிற்சி இருக்கிறவர்களாம் வந்து சரியாக வெட்ட முடியும். அதுக்கு தான் முயற்சி. அந்த ஒரு முயற்சி தேவைப்படுகின்றது. முயற்சி தேவை. பிரதக் சேஷ்டா பல்வேறு விதமான பிரதக் சேஷ்டாங்கிறது வந்து பல்வேறு விதமான தனித்தனியான முயற்சிகள். அப்புறம் கடைசியாக வந்து பரமன் பரமனுடைய பரமாத்மாவினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. ஏன்னா வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து மரம் வெட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குது, மரம் இருக்குது, எனக்கு தேவையான உடல் இருக்கின்றது, ம், எனக்கு என்கிட்ட வந்து கோடாரி இருக்கின்றது, எனக்கு எப்படி வெட்டணும்னு தெரியும். இருந்தாலும் வந்து அதற்கான சூழ்நிலைகள் வேண்டும். சூழ்நிலைகள் வேண்டும். வந்து காற்று சரியாக இருக்கணும், மழை பெய்யாமல் இருக்கணும், சூறாவளி இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள். அந்த மாதிரி ஒரு விதமான சூழ்நிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த யார் ஒருத்தன் வந்து ஒரு உண்மையான ஒரு கர்மயோகி, உண்மையான ஒரு கர்மயோகி வந்து இந்த ஒரு 5 விதமான விஷயங்கள் இருக்கின்றது என்று வந்து புரிந்து கொள்கின்றான். புரிந்து கொள்கின்றான். புரிந்து கொண்டு வந்து நான் தான் செயலாளி, நான் தான் செயலாளி, நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தா சொல்லாமல் வந்து இந்த 5 விதமான எந்த ஒரு செயலும் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு செயல்படுகின்றவன். அதனால தான் வந்து முக்கியமான ஸ்லோகம். இதனால தான் வந்து நமக்கு வந்து பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றது. ஏன் வந்து நமக்கு பற்றுதல் இருக்குன்னா வந்து ம், நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பங்கு தான் அது. சின்ன பங்கு தான் என்னுடைய பங்கு. மீதி எல்லாமே பங்கு என்னுடைய உடல் என்னோடதே கிடையாது. ஆம், என்னுடைய புலன்கள் என்னுடையது கிடையாது. நான் வந்து ஒரு ஆத்மா. அதுவும் வந்து நான் வந்து ஒரு அகங்காரத்தில் இருக்கக்கூடிய நான் தான் செய்யக்கூடிய அந்த ஆத்மா. அதுதான் நான் ஒரு ஆள் இன்னைக்கு. அப்புறம் வந்து என்னுடைய அந்த முயற்சி தேவைப்படுகின்றது. அப்புறம் அதற்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக வந்து பரமாத்மாவினுடைய அனுமதி தேவைப்படுகின்றது. அனுமதி தேவைப்படுது. இதுதான் வந்து நம்மளுடைய இதனால தான் வந்து கர்மயோகி என்னதான் செயலின் மீது பற்றுதல் இல்லாமல் இருந்தாலும் சரி, கடமைக்காண்டி செயல்பட்டாலும் சரி, பலனின் மேல் கற்றுதல் இல்லாலும் சரி, நான் கர்த்தா அல்ல என்பதை தெரிந்து செயல்படுகின்றான். சரீர வாக் மனோபித்ய கர்ம பாரபதே நரக
நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவக. மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளினால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த ஐந்தும் காரணங்களாகும். ஐந்தும் காரணம் கிருஷ்ணன் தெளிவாக சொல்றார். நம்ம வந்து அதனால சரி நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ஐந்து காரணங்கள் போல, கெட்டது செஞ்ச அந்த ஐந்து காரணங்கள் இல்லாட்டி கூட ஒரு திருட பொண்ணா கூட அவனுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுகின்றது. அந்த ஒரு எண்ணம் தேவைப்படுகின்றது. பரமாத்மனுடைய அனுமதி தேவைப்படுகிறது. இதுக்கும் பரமாத்மா அனுமதிக்கின்றார்னா இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. முதல்ல வந்து நமக்கு ஒரு தப்பான காரியங்கள் செய்வது வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும். முதல் பண்ணும்போது வந்து தவறு. இரண்டாவது செய்யும்போது வந்து நமக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு தெரிந்து செய்யும்போது வந்து அது வந்து ஆம், ஒரு ஒரு அது வந்து நம்ம விரும்பி செய்வது. மூன்றாவது செய்வது வந்து அது ஒரு பழக்கமாகின்றது. ஒரு பழக்கமாகின்றது. ஸோ அது நமக்கு வந்து பரமாத்மா வந்து நமக்கு முதல் செய்யும்போது அந்த ஒரு குறு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வந்து இதை பண்ணுறோமே, இது தப்பே இது தப்பே இது தப்பே அப்படின்னு. இரண்டாவது பண்ணும்போது கொஞ்சம் இருக்குது. மூன்றாவது பண்ணும்போது அது பழக்கமாகின்றது. ஆனால் ஏன் நம்ம நடக்குதுன்னா நம்மளுடைய விருப்பத்தின்படி தான் நடக்கின்றது. அதனால தான் பரமாத்மா பிரமதி கொடுக்கின்றது. ஆனால் வந்து சரீர, வாக், மனோ. நம்ம சரீரத்தினாலும் சரி, வாக்கு வார்த்தையினாலும் சரி, மனதினாலும் சரி, அந்த மூன்று நாள் வந்து எது செய்தாலும் சரி, பிராப்பத்தை அதாவது எது தொடங்கினாலும் சரி, நியாயம் நியாயமான விஷயங்கள், விபரீதம் விபரீதமான விஷயங்கள், இந்த இரண்டு விதமான விஷயங்கள், நல்லதோ கெட்டதோ, நியாயமானதோ விபரீதமானதோ, எது செய்தாலும் சரி அர்ஜுனா, இந்த ஐந்து விதமான காரணிகள் தான் காரணம். காரணம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நல்லது கெட்டதுனால வந்து எதுனாலும் சரி, எதுக்குனாலும் சரி, நம்ம வந்து அந்த சாஸ்திரங்களுடைய விதிக்கப்பட்ட செயல்களை செய்வது வந்து நல்ல செயல். அதற்கு புறமான செயல்கள் வந்து கெட்ட செயல். இந்த ஐந்துக்குமே வந்து காரணங்கள் வந்து இந்த ஐந்து விதமான காரணிகள் தேவைப்படுகின்றன. தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மனாம் ஆத்மானம் கேவலம் துயக பஷ்யத்ய கிருத புத்தித்வான் நச்ச புஷ்யதி துர்மதி. எனவே இந்த ஐந்து காரணங்களையும் கருதாமல் தன்னை மட்டும் செயலாற்றுவனாக கருதுவான் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. அறிவுடையவன் அல்ல. தத்ரேவம் கர்த்தாரம். இந்த மாதிரி செய்பவன் ஆத்மானம் கேவலம். ஆத்மானம் கேவலம் தன்னை மட்டுமே. அப்படி கேவலம் வந்து பஷ்யத்தை காண்பவன். அந்த மாதிரி எப்படி எதனால பண்ணான்னா புத்தித்வாத் அப்படிங்கிறார். அறிவின்மையால் அப்படிங்கிறார். அறிவின்மையால் அப்புறம் என்ன சொல்லனா புஷ்மதி முட்டாள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து துர்மதி அப்படிங்கிறது துர்புத்தி அப்படிங்கிறார். துர்மதி முட்டாள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ இந்த ஐந்து காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுவ கருதுபவன் வந்து விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல அப்படிங்கிறார். ம். அந்த எந்த செய்தாலும் சரி நம்ம வந்து அந்த ஐந்து காரணங்கள் தான் பொறுப்பு. அந்த அகங்காரம் வந்து ஆத்மா கர்த்த அகம் இதி மன்யத்தை அப்படின்னு அகங்காரத்தில் வந்து சொல்கிறேன். நான் தான் சாதித்தேன், நான் தான் சாதித்தேன், நான் தான் சாதித்தேன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆனால் இதெல்லாம் வந்து எத்தனால் நடக்கின்றதுனா வந்து மாயையினால் நாம் வந்து இந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கின்றோம். நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா வந்து நம்மளால் வந்து உடல் நமக்கு இல்லாட்டி வந்து நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. உடல்னாலும் சரி, நமக்கு கொடுக்கக்கூடிய மனம், புத்தி எல்லாமே வந்து யாரால வருதுன்னா, என்னுடைய உடல் எனக்கு கிடைக்கல, எனக்கு உடல் கிடைக்கல, என்னுடைய இந்த புலன்கள் இருக்காது. எதுவுமே நான் கொண்டு வரல. எதுவுமே நான் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது வந்து ஆத்மாவால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. வந்து அந்த அ ஆத்மானால தான் வந்து எல்லா செயலும் பரமாத்மாவினால தான் வந்து எல்லா செயலுமே நடக்கின்றது. அப்படிங்கிறது வந்து முட்டாள்களால் வந்து புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த இடம், செய்பவன், முயற்சி, புலன்கள் எல்லாமே இருந்தாலும் வந்து இறுதி காரணம் வந்து பரமாத்மா தான். பரமாத்மா தான். அந்த 4 காரணங்களை மட்டுமின்றி, அந்த பரமாத்மாவை பற்றிய அந்த காரணத்தையும் தெரிந்து கொள்வது அவசியம். அவசியம். அ நமக்கு வந்து தெரிந்தாலும் சரி வந்து இத வந்து நம்ம வந்து செயல்ல வந்து நம்ம உணர்றது வந்து கஷ்டமான விஷயங்கள் தான். எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை வந்து நினைவு கொள்ள வேண்டும். நினைவு கொள்ள வேண்டும். எல்லாமே வந்து நான் பகவத்கீதை சொல்ல விஷயங்கள் பார்த்தா வந்து திரும்ப திரும்ப கிருஷ்ணர் சொல்லிட்டே இருப்பார். ம். திரும்ப திரும்ப அந்த 3 குணங்களை பற்றி எவ்வளவோ ஸ்லோகங்கள் 3 குணங்கள். அடுத்து மறுபடியும் ஒரு 22 ஸ்லோகம் சொல்லப் போறார். 3 குணங்களை பற்றி சரி, நீ கர்த்தா அல்ல, கர்த்தா அல்ல அப்படின்னு இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து கஷ்டம். ஏன்னா வந்து கீதையில சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் வந்து என்னன்னா வந்து ஆத்மா,
பகவான், பிரகிருதி, இயற்கை, பிரகிருதி, இயற்கை, காலம் மற்றும் கர்மம். கர்மம் அதாவது என்ன ஒரு கர்ம வினை பண்ணாலும் சரி வந்து ஆத்மா தேவைப்படுகின்றது, பகவான் தேவைப்படுகின்றார், பிரகிருதி தட இயற்கை தேவைப்படுகின்றது. எல்லாமே தேவைப்படுகின்றது. ஸோ இந்த மூன்றுமே தேவைப்படுகின்றது. ஒரு செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு காலத்தினுடைய வரம்பிற்குட்பட்ட பண்ணக்கூடிய விஷயம் தான் செயல். அதுதான் கர்மம். அதனால வந்து கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கர்மம், காலம். ஒரு செயலின் ஒரு காலத்தின் வரம்புக்குள் செய்யப்படக்கூடிய செயல் கர்மம். அதற்கு வந்து தேவைப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் ஆத்மா, பரமாத்மா மற்றும் பிரகிருதி. இதுதான் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம செயல்களை வந்து நான் தான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து நம்ம வந்து அது மட்டும் பண்ணாமல் வந்து அந்த பெருமையை வந்து நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட உடல், அவருக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள், அஹ் அவர் கொடுக்கப்பட்ட அடுத்த கிருஷ்ண சொல்ல வந்து அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு புத்தினால தான் வந்து என்னுடைய முயற்சியுமே வந்து இதனால் பண்ண முடியுது. அதனால் வந்து நம்ம வந்து முக்கியமாக அனைத்து 4 காரணங்கள் இருந்தாலும் உன்னத காரணம் வந்து பகவான் தான். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். மணி ஆல்ரெடி நேராக போகுது. அடுத்து 17வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம வந்து ம், இந்த 17வது ஸ்லோகம் மட்டும் பார்த்துலாம். यस्य नाहङ्कृतो भावो बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि शक्तिमं च लोकान् नाहति न निबध्यते. எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் அல்ல. எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. கிருஷ்ணன் இங்கே கொலை செய்வது அப்படிங்கிறாரு வந்து நம்ம வந்து கொலை செய்யறதுனால கொலை அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அர்ஜுன் வந்து சொல்கிறார் கிருஷ்ணன். அர்ஜுன் வந்து ஏன்னா வந்து போர்க்களத்தில் இருக்கின்றான். அர்ஜுன் வந்து நான் வந்து கொலை செய்வதா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கின்றான். அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து யார் வந்து அகங்காரம் என்று இருக்கின்றானோ, பற்றுதல் என்று இருக்கின்றானோ, அந்த மாதிரி இருக்கவன் வந்து கொலை செய்வதில்லை அர்ஜுனா. அவன் பந்தப்படுவதும் இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து இங்கே வந்து ஒரு போர் வீரன். நீ எப்பொழுது வந்து வந்து ஒரு அகங்காரம் என்று நான் தான் போர் வீரன், நான் தான் கொள்கின்றேன், அந்த மாதிரி இல்லாமல் நீ வந்து உன்னுடைய கடமைக்காண்டி ஆம், நான் தான் வந்து கொள்கின்றேன் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் உன்னுடைய கடமைக்காண்டி நீ போரிடு. அந்த வெற்றியோ தோல்வியோ அதற்கு நீ காரணமாக கருதாதே. அதை வந்து நீ வந்து முற்றிலுமாக துறந்து விடு. ஏன்னா வந்து ஆத்மா வந்து ஒரு சத்திரியோ, ஒரு வைஷ்யரோ, ஒரு சூத்திரரோ கிடையாது. ஆத்மா வந்து எந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அடையாளம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீ வந்து நான் நான் வந்து பண்ணுகின்றேன் அப்படிங்கிறத வந்து நீ அந்த மாதிரி பண்ணு. அது 5வது அத்தியாயத்தில் 10வது கிருஷ்ணன் சொல்றார். யார் வந்து பற்றுதலின்றி பலனை வந்து கிருஷ்ணருக்காண்டி வந்து அர்ப்பணிக்கின்றார்களோ அவங்க வந்து எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாவகமும் கிடையாது. அவர் வந்து எப்படின்னா வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய உதாரணம் வந்து அந்த தாமரை இலையில் நீர் போன்று. தாமரை இலையில் வந்து நீர் இருந்தால் கூட வந்து அந்த நீர் வந்து அதனோட பட்டு படாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அந்த ஏன்னா அர்ஜுனா உனக்கு நீ போரிட வேண்டாம்ங்கிறத நினைக்கிறது வந்து உன்னுடைய அகங்காரத்தினால வருகின்றது. அகங்காரத்தினால் அந்த மாதிரி நீ நான் தான் கர்த்தா என்று நீ நினைக்கின்றாய். அந்த மாதிரி நினைக்காத அர்ஜுனா. ம், பரமபுருஷன் தான் வந்து அனுமதி கொடுக்கின்றார். அந்த மாதிரி இருந்து நீ செயல்படு. அதனால் வந்து நீ வந்து மாயையில் இருப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதனுடைய பந்தமும் நீ கிடையாது. நான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து 2 விதமான எனக்கு வந்து நான் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் மேலே எனக்கு திடீர்னு கோவம் வந்துடுது. உடனே வந்து என்ன பண்ணிடுறேன் வந்து அ அவர் அவசரத்தில போய் அவர் வந்து என்னோட துப்பாக்கியால சுட்டுறேன். உடனே வந்து என்ன பண்ண போறாங்க என்னைய வந்து அ கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து பதக்கம் கொடுக்க போறது கிடையாது. என்னைய வந்து ஜெயில்ல போட போறாங்க. ஆனா அதே நேரத்தில வந்து நான் வந்து ஒரு ஒரு போர்க்களத்துக்கு போய் வந்து நான் வந்து ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து பலவிதமான போர்களில வந்து நான் சுட்டுக் கொல்றேன். ஒரு 1000 கணக்குல.
அப்போ வந்து அவனை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து பதக்கம் கொடுக்க போகிறாங்க. வந்து இவர் பாருங்க, தனியாக இருந்து வந்து இத்தனை பேரை வந்து கொண்டு எதிரிகளை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்ட செயல். இது வந்து நானாக போய் பண்ணுறது வந்து அனுமதிக்கப்படாத செயல். ஸோ அதுதான் வந்து எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, என்னுடைய புத்தி எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகில் மனிதர்களை கொலை செய்தாலும் கொள்பவன் அல்ல. தனது செயல்கள் அவன் பந்தப்படுவதும் அல்ல. ஆம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்லோகங்கள். ஆம், ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்த்தது வந்து கிருஷ்ணன் வந்து 3 விதத்தில் உள்ள துறவை பற்றி சொல்கின்றார். 3 விதத்தில் உள்ள துறவை பற்றி சொல்லும்போது வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து முதல்ல உள்ள துறவிகளை வந்து சரியான ஒரு எல்லா விதமான கர்மங்களையும் வந்து துறப்பது. ம், நித்திய கர்மத்தையும் துறப்பது. நித்திய கர்மத்தையும் வந்து ஒரு பொழுதும் துறக்கக்கூடாது. அதையும் துறக்குவது வந்து ஆம், தமோ குணத்தில் உள்ள துறவு அப்படின்னாரு. அடுத்து வந்து அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா வந்து தொல்லைக்காண்டி இருக்கிறது. தொல்லையாக இருக்குது, எனக்கு வந்து உடலுக்கு வந்து சௌகரியமாக இல்லை, பயமாக இருக்குது, அந்த மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பது. எனக்கு வந்து எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் துறவரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கக்கூடிய துறவு வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. அது ஒரு பொழுதுமே பலனை வழங்காது அர்ஜுனா. வந்து யார் வந்து விதிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காண்டியே வந்து செய்து பௌதிக சங்கத்தை வந்து பலனுக்கான பற்றுதலையும் துறக்கும் போது வந்து அந்த துறவு வந்து சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய துறவி வந்து எப்படி இருக்காருன்னா வந்து அவர் வந்து அமங்கலமான செயல்களாலும் வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களை வந்து பற்றுறுதலும் இல்லை, செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. எந்த மாதிரி செயலை செய்யணும், செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஐயமும் கிடையாது. அவர் இது வந்து மங்களமான செயல், இது அமங்கலமான செயல் அப்படிங்கிறது எந்த மாதிரி விதையும் வந்து அவர் வந்து துறப்பதும் இல்லை. அந்த நான் வந்து நான் வந்து எதுக்காண்டி செயலை செய்யணும், எப்படினாலும் வந்து நான் வந்து செயலையும் துறக்கணும், பலனை துறக்கணும் அப்படிங்கிறது நான் செயலே செய்யாமல் இருந்துடலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதில் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, யாராலையுமே வந்து செயல் செய்யாமல் இருப்பது வந்து அசாத்தியமான அர்ஜுனா. ஒரு கணம் கூட நம்மளால் செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால வந்து நம்ம வந்து செயல்களை பற்றுதலை துறப்பவன் தான் உண்மையான துறவி. இந்த மாதிரி தியாகம் செய்யாதவங்க என்ன ஆகும்? அவங்க வந்து ஒன்று சொர்க்கத்துக்கு போவாங்க, அனிஷ்டம். இஷ்டம்னா அனிஷ்டம் பிரிக்காதவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க, அனிஷ்டம். இஷ்டம் அந்த மாதிரி இஷ்டம் வெறும் வெறும் விரும்புவை வந்து ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து நரகத்துக்கு போகலாம், இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லாட்டி வந்து அவங்க வந்து பூலோகத்திலே வந்து மிஸ்ரம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இதில் வந்து கர்ம விளைவுகளை வந்து வந்து சேகரித்துக் கொள்கின்றார்கள். இந்த மாதிரி உள்ள இன்ப துன்பத்திற்கான பலன்கள் வந்து சன்னியாசிகளுக்கு கிடையாது அப்படின்னாரு. அடுத்த பகுதியில் வந்து ம், என்னதான் வந்து பலன் செயலின் மீது பற்றுதல் இல்லை, பலனின் மீது பற்றுதல் இல்லை, கடமைக்காண்டி செயல்பட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு ஞானம் தேவைப்படுகின்றது கர்மயோகிகள். அந்த ஞானம் என்ன? நான் கர்த்தா அல்ல. எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் 5 விதமான காரணிகள் தேவைப்படுகின்றன. அந்த 5 விதமான காரணிகள் செயலுக்கான இடம் உடல், செய்பவன் ஆத்மா, புலன்கள், முயற்சிகள் மற்றும் பரமாத்மா. இந்த 5 விதமான செயல் காரணிகள் இருந்தால்தான் எந்த ஒரு செயல்களுமே நடக்கின்றன. நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, தீய செயல்களாக இருந்தாலும் சரி, இந்த 5 விதமான காரணிகள் தேவைப்படுகின்றன. இதை கருதாமல் நான் செய்கின்றேன் என்று நினைப்பவன் ம், விஷயங்களை உள்ளபடி அறிந்தவன் அல்ல. அவனை வந்து கிருஷ்ணன் வந்து முட்டாள் என்றான். இந்த 5 விதமான காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து பரமாத்மா. பரமாத்மா தான் முக்கியமான காரணம். ஏன்னா அவர் மூலமாக தான் நமக்கு உடல் கிடைக்கின்றது, புலன் கிடைக்கின்றது, மனதின் மூலமாக தான் மனது கிடைக்கின்றது. இதன் மூலம் தான் நம்ம முயற்சி செய்கின்றோம். இந்த அனைத்திற்குமே வந்து காரணம் வந்து பரமாத்மா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். ஸோ எவனுடைய நோக்கம் இந்த மாதிரி அகங்காரம் இன்றி புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ அந்த மாதிரி இருக்கும் வந்து என்ன மாதிரி வேலைகளை செய்தாலும் சரி அவன் பந்தப்படுவதில்லை தன் செயல்களால். இங்கே கொடுக்கக்கூடிய விதம் வந்து அர்ஜுனன் வந்து ஏன்னா வந்து அவன் வந்து போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தொடர முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து 18வது ஸ்லோகத்திலேருந்து தொடருவோம். அது வந்து 19வது ஸ்லோகத்துடன் தொடர்பு உடையது. 19லேருந்து 40 வரைக்கும் கிருஷ்ணன் வந்து 3 விதமான குணங்களை பற்றி மறுபடியும் சொல்ல போகிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம வகுப்பை தொடர் நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.